வாங்க, ஸ்டெசிபியஸ பத்தி சட்டுன்னு பாத்துரலாம். இவர் யாருன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டுல எகிப்தோட அலெக்சாண்ட்ரியாவுல வாழ்ந்த ஒரு பயங்கரமான கிரேக்க கண்டுபிடிப்பாளர், கணித மேதைன்னு சொல்லலாம். முக்கியமா அந்த காலத்து பொறியியல், அப்புறம் இந்த அழுத்தப்பட்ட காத்தோட அறிவியல், அதாவது நியூமேட்டிக்ஸ்ல ஒரு பெரிய புள்ளிங்க இவர். முதலாவதா அவரோட அசத்தலான கண்டுபிடிப்புகள் பத்தி பாப்போம். ஹைட்ராலிஸ்னு ஒன்னு செஞ்சாரு. அதுதாங்க நீர் ஆர்கன். உலகத்தோட முதல் கீபோர்டு இசைக்கருவி அதுதான். நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம கிளெப்சிட்ரா அப்படிங்கிற நீர்க்கடிகாரத்தை இன்னும் சூப்பரா மேம்படுத்தினாரு. எவ்ளோ துல்லியம்னா, கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு அந்த நவீன பெண்டுதம் கடிகாரம் வர்ற வரைக்கும் அதுதான் உலகத்திலே ரொம்ப கரெக்டான டைம் காட்டுற கடிகாரமா இருந்துச்சு. அப்புறம் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு விசை இயக்க குழாய்களையும் வடிவமைச்சாரு. சரி, ரெண்டாவதா இவரை ஏன் நியூமேட்டிக்ஸின் தந்தைன்னு சொல்றாங்க? சிம்பிளா சொன்னா, அழுத்தப்பட்ட காத்தோட சக்தி, அது எப்படி திரும்ப பழைய நிலைக்கு வருது, அதோட பயன்கள், இதெல்லாம் பத்தி முதல்ல அறிவியல் பூர்வமா எழுதுனது இவர்தான். அவரோட ஒரிஜினல் எழுத்துக்கள் எதுவும் இப்ப இல்ல. ஆனா பாருங்க, பின்னாடி வந்த அறிஞர்கள் இவரோட வேலைய ரொம்ப பாராட்டி மேற்கோள் காட்டியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, இவரோட பேர் பெருசா தெரியாட்டி கூட அவரோட தாக்கம் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கு. ஸ்டெஸ்டிஃபியஸோட வாழ்க்கை பத்தி நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவரோட ஐடியாஸ் காலத்தால அழியல. விட்ருவியஸ், ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா மாதிரி பின்னாடி வந்தவங்க இவரோட கண்டுபிடிப்புகளை எழுதி வச்சதால அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துச்சு. ஏன் 1996ல நிலாவோட மறுபக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்துக்கு கூட இவரோட பேரை வச்சு கௌரவப்படுத்தியிருக்காங்க. மொத்தத்துல சொல்லணும்னா, ஸ்டெஸ்டிஃபியஸ் பண்டைய உலகத்தோட மிக முக்கியமான புதுசா யோசிச்ச கண்டுபிடிப்பாளர்கள்ல ஒருத்தர். அவரோட கருவிகளும் நியூமேட்டிக்ஸ் பத்தின அறிவும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு.